காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ துன்பம் என்று கருதுகிற காரியங்களே உனக்கு இறக்கைகளாக மாறும். துன்பங்கள் உன்னை என் அண்டை சேர்க்கும் தேவதூதர்கள். துன்பம் தோல்வி அல்ல. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. துன்பங்கள் உன்னை சுத்திகரிக்கும் தன்மை உள்ளவை. பெருமழையானது எவ்வாறு செடி கொடிகளை செழிப்பாக்கி உலகிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதோ அதுபோலவே நீ கடந்து வரும் துன்பங்கள் உன் வாழ்க்கையை சுத்திகரித்து வளமாக்கி கனிதரும் கொடியாக மாற்றுகின்றன. அனுதினமும் இன்று அதிகாலையில் தேவனே உமது சித்தம் ஆக கடவது என்று முழு மனதுடன் வேண்டிக்கொள். ஒரு குழந்தைக்கு இந்த உலகிற்கு வர வேண்டுமானால் தாயின் வேதனை தான் அதன் வழி. ஒரு மரம் வளர அதன் விதை சாக வேண்டும். ஒரு கனி உண்டாக அதன் அழகிய பூக்களில் நறுமணம் இதழ்கள் உதிர்ந்து போக வேண்டும். ஒரு கரும்பின் சாறு உனக்கு கிடைக்க அது நசுக்கப்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்கு போகும் வாசல் மரணமே. மகனே மகளே, திடன்கொள். இரத்த சாட்சிகளின் முடிசூட்டு விழாவில் அவர்களது காயத்தழும்புகள் காணப்படும். கொஞ்சமும் இது முடியாத காரியம் என்ற இடத்திலேயே உன் அற்புதங்கள் நடைபெறுகின்றன. ஆதார வசனம்: தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28.